உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி தர, என்ன தெரியுமா? நீ என்னை விட்டு ஓடினாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீ என்ன மறந்துடுவ, இந்த சிலுவைக்கு போகும் பொழுது நீ என்ன மறந்துடுவ, நீ என்ன உதாசீனப்படுத்திடுவ, நீ என்ன தெரியலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவ. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றேன். மறுபடியும் நான் உயிர் தெழுந்து வரும் பொழுது நான் உன்னை தேடி வருவேன். நீ என்ன மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒப்பந்தம் பண்றார். அதுதான் இந்த திருவிருந்து ஆராதனை. இந்த மாதம் முழுவதும் சில நேரத்தில் ஆண்டவரை மறந்து போயிருப்போம், ஆண்டவரை உதாசீனப்படுத்தி இருப்போம், ஆண்டவரை தூக்கி எறிஞ்சிருப்போம், ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்வன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ கர்த்தருடைய வசனத்தை ஆழமா நம்ப மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் சொல்றாரு, நான் முன்னாடியே ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சுட்டேன். வராமேன்னு சொல்லுங்க. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென்?